பார்த்தா ஹாரி பறக்கிற ஒரு கோல்டன் பால் பிடிச்சாகணும். பிடிச்சா 150 பாயிண்ட் ஈஸியா அவனோட கிரிஃபண்டோர் டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க. இவனை பறக்க விடக்கூடாதுன்னு ஸ்னேப் ஏதோ மந்திரம் போடுறாரு போல. அதை ஹெர்மாயினி பார்த்துட்டு அவளை என்ன பண்றானா அந்த ப்ரொஃபசர் மேல தீ வர மாதிரி பண்ணி விட்டுறா. ஸோ ஹாரியும் எப்படியோ பறந்து போயிட்டு அந்த பாலை பிடிச்சிடறான். அவ்வளவுதான் அவனோட டீமும் ஜெயிச்சிடுது. அப்புறம் ஹாரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்ரிட் கிட்ட போய் அந்த 3 தலை நான் எதை தான் பாதுகாக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அவரா அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அது பிலாசபர் ஸ்டோனை தான் பாதுகாக்குது. அதான் நீங்க நம்ம உனக்கு பணம் எடுக்கும் போது இன்னொன்று எடுத்துட்டு வந்தோம் அந்த கல்லு தான் அப்படின்றாரு. நீ சொல்ற மாதிரி அது ஸ்னேப்லாம் எடுக்க ட்ரை பண்ண மாட்டாரு, அவரே அதோட பாதுகாவலர் தான். அதோட அத்தாரிட்டி டம்பிள்டோர் கிட்டயும் அவரோட ஃப்ரெண்டான நிக்கோலஸ் கிட்டயும் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் சொல்றாரு. அண்ட் ஹாரிக்கு ஒரு பிரசன்ட் வந்திருக்கும். என்னன்னா அவங்க அப்பாவோடது, அதாவது ஒரு மேஜிக் பிளாங்கெட். அதை போத்திக்கிட்டா அதுக்குள்ள இருக்கிறவங்க இன்விசிபிள் ஆயிடுவாங்க. அதை போத்திக்கிட்டு ஹாரி என்ன பண்றானா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு லைப்ரரிக்குள்ள போறான். எதுக்காக இந்த நிக்கோலஸ் யாரா அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு பாக்குறான். ஆல்மோஸ்ட் ஸ்னேப் கிட்ட மாட்டிருப்பான். ஆனா அவர் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியே போறான். பார்த்தா ஒரு மேஜிக் மிரர் இருக்கு, அதுல அவனோட அப்பா அம்மா தெரியுறாங்க. அதை பார்த்து தான் ஹாரி ரொம்ப சந்தோஷப்படுறான். ராணை கூட்டிட்டு வந்து காமிச்சா அவனுக்கு வேற ஏதோ தெரியுது. ஹாரிக்கு புரியுது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் இதுல காட்டணும். கடைசி வரைக்கும் நம்மளோட அப்பா அம்மா கூட நம்மளால சேர முடியாது போலின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த கண்ணாடி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான். டம்பிள்டோர் அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. இது மோசமான கண்ணாடி ஹாரி, இதை நாங்க இடம் மாத்த போறோம். இது முன்னாடி நீ வந்து நிக்காது. இதுக்கப்புறம் இது எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருந்தாலும் சரி, ஆசையே இல்லாத மனுஷங்களா இருந்தாலும் சரி, அவங்க பெருசா ஆசைப்படுற ஒரு டிசைர் அவங்களுக்கு காட்டும். அதை பார்த்து பைத்தியமானவங்க தான் நிறைய பேர். இது உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் கிட்டே வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா அவரு ஒரு டிராகன் முட்டையை வச்சிட்டு இருக்காரு. இது ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசருக்கு இவங்க வெளியே சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களை காட்டுக்குள்ள விடுங்க, கூடவே நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ ஹாக்ரிட கூட்டு போறாரு. பார்த்தா காட்டுக்குள்ள வால்டமோர்ட் இருப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி ஹாரி அவனை பார்த்துறான். அவன் ஒரு யூனிகார்னோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கான். எப்படியும் இன்னொரு குதிரை மாதிரி இருக்கிற மனுஷன் வந்து காப்பாத்துறாரு ஹாரி. வால்டமார்ட் மாதிரி ஆட்கள் செத்து போயிருக்கலாம், ஆனா அவங்க திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரதுக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சமாவது எனர்ஜி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த யூனிகார்னோட ரத்தத்தெல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹாக்ரிட் அந்த 3 தலை நாயை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அது பாட்டை போட்டா தூங்கிடும்பா அப்படின்னு. இவனுங்களும் போய் பாக்குறாங்க. ஆல்ரெடி யாரோ பாட்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹாரி அது ஸ்னேப்பா தான் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா நம்ம போயாகணும்னு சொல்லி 3 பேரும் அது அப்படி என்னதான் பாதுகாக்குதுன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. பார்த்தா நிறைய சாவிங்க பறந்துட்டே இருக்கு. அதுல எப்படியோ ஒன்னத்தை ஹாரி கரெக்டா ஒன்னத்தை கண்டுபிடிச்சு கதவு திறந்துட்டு உள்ள போனா பெரிய மந்திரவாதிங்க விளையாடுற செஸ் போர்டு ஒன்று இருக்கு. அதாவது காயின்ஸா இவங்களே நினைக்கணும் அந்த மாதிரி இருக்கு. அவனு செஸ் சூப்பரா விளையாடுவான். பட் இப்போ இந்த போட்டியில ஜெயிச்சாகணும்னா ரான் அவனையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் ஹாரினால செக்மேட் அடிச்சு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ரான் அவனையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான். ரானை பார்த்துக்கோன்னு சொல்லி ஹெர்மாயினி கிட்ட சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போறான். பார்த்தா அந்த ஸ்டோனை திருட நினைக்கிறது யாருன்னா ஸ்னேப் கிடையாது, இன்னொரு ப்ரொஃபசர். ஆனா அவர் ரொம்ப பயந்தாங்குழியா இருப்பாரு. நீங்களான்னு சொல்லி ஹாரியும் கேட்கிறான். அவரும் இந்த மாதிரி இருந்தா தானே நான்லாம் திருட மாட்டேன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க, நான் யார் தெரியுமான்னு சொல்லி தலப்பாவை அவுக்குறாரு. பார்த்தா அவரோட தலைக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கு, அதுதான் வால்டமோர்ட். அண்ட் அந்த ஸ்டோன் எங்க இருக்கு ஹாரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அங்கேயே அந்த கண்ணாடியும் இருக்கு. அந்த கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஹாரியோட பாக்கெட்ல இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தா அது நிஜமாவே ஹாரியோட பாக்கெட்ல தான் இருக்கு. அதை கொடுக்க சொல்லி வால்டமோர்ட் கேட்கறான். ஹாரி சுத்தி நெருப்பு வர வச்சு அவனை அழிக்க பார்க்கறான். பட் ஹாரியும் தரமாட்டான்னு உறுதியா இருந்தா அந்த ஸ்டோனை வச்சு வால்டமோர்ட் அழிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா டம்பிள்டோர் வந்து பேசுறாரு. ஹாரி அதுக்கப்புறம் வால்டமோர்ட் வரமாட்டலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல அவனுக்கு அந்த ஸ்டோன் யூசேஜ் இருக்காது, வேற முறையில் அவன் ட்ரை பண்ணுவான் ஹாரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வருஷமும் முடியுது. வருஷ கடைசியில எந்த ஹவுஸ் நல்லா பண்ணுச்சோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கப்பு கொடுப்பாங்க. அதுல லாஸ்டா தான் ஹாரி இருக்கிற கிரிஃபண்டோர். பட் ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 3 பேரும் பண்ண நல்ல செயல பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏற்றி ஹாரியோட டீம் தான் வின் பண்றாங்க. அதோட அந்த வருஷ கிளாஸும் முடியுது. அப்படியே இந்த படமும் முடியுது.